இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club formals and casual shirts. அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள், ஜோதிட கலையரசி வித்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். எல்லாரையும் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். கடகராசி எப்படி இருக்கு மேம்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஹப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சிட்டாரு சனி ஒரு 2.5 வருஷமாக. ஏன்னா அஷ்டம சனியில் இருந்து அல்லல் படாத கடகராசிக்காரங்களே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் வரக்கூடிய சனி பயிற்சி லாபச்சனியாக மாறப்போகிறார். இந்த லாபச்சனியாக மாறினா அவர் என்ன பண்ணுவார், நிறையா உடனே லாபத்தெல்லாம் கொடுத்துருவார். அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேங்க் லோனுக்காண்டி ஏறி இறங்கியிருப்பீங்க. உங்கள் வேலை அப்படின்ற இடத்துல பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வந்திருக்கும். அதெல்லாம் அப்படியே நிவர்த்தி பண்ணக்கூடிய டைம் பீரியட் தாங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது. கடகராசிக்காரங்களுக்கு பயங்கரமான அப்கிரேட் கிடைக்க போகுது. இது வரைக்கும் யாரெல்லாம் என்னை மதிக்கலை, என் பேச்சை கேட்கல, என்னை ஒரு இதாக கூட மதிக்காமல் போயிட்டாங்க, யாரெல்லாம் மன வருத்தப்பட்டீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு காலர் தூக்கி விட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனிப்பயிற்சி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சந்திரன் ஆளுமை பொருந்திய ஆட்கள் இல்லையா, எப்பயுமே கொஞ்சம் யாராவது இத்தினோடு சொல்லிட்டா கூட அவங்களால தாங்க முடியாது. அந்தளவுக்கு மன ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்துணை கடகராசிக்காரங்களுக்கும் ஒரு தெம்பு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருந்தவங்களாம் ஃபிட்னஸ் ஆக போகிறீங்க, பயங்கரமாக ஓட போகிறீங்க. பயங்கரமான பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கடகராசிக்காரங்களுக்கு இந்த லாபத்தில் வரக்கூடிய சனியின் மூலமாக கிடைக்க முடியும். ஏன்னா இயல்பாகவே வந்து ஒரு மனிதருக்கு ஒரு வேலை இருக்குது, ஒரு பணம் இருக்குது, ஒரு ஆயுள் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும். கடந்த 2.5 வருஷமாக அது எல்லாத்தையும் தான் பிடிங்கி வச்சுருந்தாரு. அதனால ரொம்ப டல்லாக இருந்த கடகராசிக்காரங்க இந்த தடவை இதெல்லாம் கிடைக்கிறதுனால பயங்கரமான ஒரு எனர்ஜி வேவ்ல இருக்க போகிறாங்க. நிறைய கோவிலாவது சாமியாவது சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்த கடகராசிக்காரங்க கோவிலாக சுத்த போகிறாங்க. நிறைய கோவில் திருப்பணிகள் செய்ய போகிறாங்க. நிறைய கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்க போகுது. பட் திரும்ப சொல்கிறேன், அம்மாவோட உடல்நிலை கண்டிப்பாக கடகராசிக்காரங்க பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி 2ல் கேது வராரு, கொஞ்சம் குடும்பத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்தரணும். வெள்ளை பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துற வேண்டியதான். 8ல் ராகு வராரு, திடீர்னு இது வரைக்கும் வருமானம் இல்லை, அதனால ஏதாவது ஒன்று பண்ணி வருமானம் பண்ணலாமான்னா ஏதாவது ஸ்கேமில் மாட்டிப்பாங்க. கண்டிப்பாக அது நேர்மையான தொழிலாக இருந்தால் மட்டும் கடகராசிக்காரங்க பண்ணுங்க. ஏன்னா சலில் தொழில் விபத்தியை கொடுப்பாரு. இருந்தாலும் ராகுவோட பொசிஷன் வந்து கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை. அதனால வந்து பயங்கர திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், அது கொடுக்கும் இது கொடுக்கும்னு சொல்லி உங்களை வந்து ஏமாற்றி ஒரு மாதிரி தள்ளிடுற மாதிரியான நேரம் இருக்கும். நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமாக உதவி கிடைக்கும். இந்தாங்கன்னு உங்களுக்கு வந்து பார்ட்னர் தேடி வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது டைம் பீரியட். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். ஆனால் நேர்மையாக சம்பாதித்தால் மட்டும்தான் சனி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக இருக்கிறார். முகுந்தன் சார், கடகராசிக்கு சனி பயிற்சி பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரனுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்றது சனி பகவான் வந்து ஏறுக்குமாறாக கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அவர் இவ்வளோ நாட்களாக அஷ்டமத்து சனியில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுகள் எதை தொட்டாலும் விலங்கலையே அப்படின்ற ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. எதிர்காலம் நமக்கு எப்படி அமையுமோ இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்க முடியாது. இதுமாரி நிறைய சங்கடங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு வரார் சனி பகவான். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல ராகுவும், அதேமாரி ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், அதேமாரி சினிமா துறையில் இருப்பவங்க, கலைத்துறையில் இருப்பவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன்னா பேராசைப்பட்டு பெருநஷ்டங்கள் இந்த நேரத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில். என்னது அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பேராசைப்பட்டானாவே என்றைக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். அதனால் இதை ஒன்றை தவிர்த்துட்டாங்கனாவே எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான காலகட்டங்கள் இந்த நேரத்தில் இருக்குது. அதே போல் வண்டி வாகனங்கள் நீண்ட நாட்களாக வாங்கணும்னு ஆசைகளாக இருந்திருக்கும். 2 வீலரில் போனவங்க கார் வாங்கலான்னு ஆசை இருந்திருக்கும், அதெல்லாம் வாங்குவாங்க. சைக்கிளில் போனவங்கள 2 வீலர் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். புத்திர வாக்கியம், வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தை அப்படின்றது தவம் இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பாற்றல் கடகராசிகள் கண்டிப்பாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் கால்
பாத வலி பிரச்சனைகள், பெண்களை பொறுத்த வரைக்கும் முடி கொட்டக்கூடிய பிரச்சனைகள், இந்த வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவுலாம் கொஞ்சம் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை கவனம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வருடங்கள் முழுவதும் சிறப்பாக அமைத்து கொடுக்கும். 9ஆம் இடத்துல சனி வரனால முன்னோருடைய வழிபாட்டு முறைகள் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். பாலகிருஷ்ணா சார், கடகராசிக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு முதல்ல அந்த சந்தேகத்தை நான் போக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சார் நீங்கள் அஷ்டம சனின்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் இது திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கம்மா, அதனால் ஒருவேளை எனக்கு இன்னும் 1 வருஷம் பொறுத்து தான் சுப பலன்லாம் கிடைக்குமா, எல்லாரும் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இது வாக்கியமா திருக்கணிதமாக அது எங்கள் பிரச்சனைங்க, எங்கள் ஜோதிடர்கள் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வான மண்டலத்தில் வந்து திருக்கணித பிரகாரம் மாறிடுது, வாக்கிய பிரகாரம் கோவில்களில் பண்ணிக்கிறாங்க. அதனால் எங்கள் பிரச்சனையை விட்டுருங்க, அது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனால் அந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு அதனுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். திருக்கணித பிரகாரமே உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் சுப முயற்சிகள், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், திருமணம், குழந்தை பாக்கியம், புது வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, இப்படின்னு நான் சுப பலன்களாகவே சொல்லிட்டு போகலாம். சந்தேகம் இல்லாமல் இதில் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதற்கேற்ற பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களோ ஹிடன் ட்ரெஷரோ உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கதவு தட்டும், அது உபயோகமாக இருக்கும். படிக்கவும் போகலாம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுக்கு சுபமாக இருக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியம் தேரும், குழந்தை பாக்கியம் வரும், இடமாற்றம் பேரும் புகழையும் தரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் தரும். என்னங்க சுப பலனாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எந்த நேரத்தில் பாயணும், எந்த நேரத்தில் பதுங்கணும், இது பாய வேண்டிய நேரம். நிச்சயமாக பாயுங்கள், பாயும் புலியாக இருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். செல்வி சார், கடகராசிக்கு எப்படி இருக்கு? ஆலங்குடி குருஸ்தலம் வந்து ரொம்ப நல்லது இவங்களுக்கு, இப்போன்னு இல்லை, எந்த காலத்து. அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி விலகிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்தது தெய்வீக காரியங்கள்லாம் நிறைய ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டே கேர் சர்ஜரியோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டோ 1 நாள் 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியது. அது ஃபுட் பாய்சனிங்க ஏதாவது ஒன்று ஆகும். அதனால் இவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு பிரச்சனையெல்லாம் திடீர்னு தீர்க்கறதுக்கு இவங்களே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும், டக்குன்னு போயிடும். பெரிய பொறுப்புக்கு வருவாங்க. பழைய கடன்கள் பைசல் செய்து புது கடன் கிடைக்கும். சில டைமில் எனக்கு கடனே வேணாம், அந்த கடனால் பட்ட போடுதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைச்சி எல்லாத்தையும் அடைச்சி ஃப்ரீ மேன் ஆகிடுவாங்க. தரையில் படுத்து தூங்கினா கூட நான் நிம்மதியாக தூங்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க, அதில் ஜெயிச்சிருவாங்க. இந்த நீர்நிலை பக்கத்தில் வீடு வாங்குவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு நிலம் வாங்குவாங்க. அதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலை இருக்கும், அது கடல் தான் இருக்கணும் இல்லை, ஆறு இருக்கும், குட்டை இருக்கும், குளம் இருக்கும், எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுபோல் வாட்டர் டேங்காவது இருக்கும். அந்த போல் நீர்நிலை பக்கத்தில் ஒரு இடம் வாங்குவாங்க. அடுத்தது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் கிடைக்கும். வேலை இல்லை, தொழில் இல்லைன்றதெல்லாம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகும். இதில் என்னென்னா இவங்களுக்கு ப்ராப்ளமே என்னென்னா ஆங்ஸைட்டி தொந்தரவுலாம் மறைஞ்சிடும். இனிமேல் இவங்களால தான் மற்றவங்களுக்கு ஆங்ஸைட்டி. ஸோ இவங்க நிம்மதியாக எல்லாத்துலேயும் ஹாப்பியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி பயிற்சி. சுபவிரிய பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய நாள். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. MCR Pure Cotton Club, formals and casual shirts.